தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை வந்து நமக்கு வைன் ஷாப்ஸ் இருக்குது. அப்போ ஏன் அதை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து ட்ரக் எடுத்தால் மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்க? இதுவும் போதை வஸ்து தான், இதுவும் போதை வஸ்து. என் ஃபோனில் கூட தான் நிறைய நடிகைகளோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி போய் சொல்லும்? மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அலிகான் துக்லக் ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திராவிலேருந்தும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ட்ரக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல ப்ரிப்ரேஷன், ஃபைனலி எக்ஸிக்யூஷன். கொண்டு வந்த ட்ரக்கை வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து அவங்க சேல் பண்ண மணிப்பூரில் சேல் பண்ணுற அந்த ட்ரக்கை வந்து சென்னையில் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக பிரித்து 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் சேல் பண்ணதாகவும், அதை வந்து சர்க்குலேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நியர்லி ஒரு 50 போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ட்ரக்ஸு அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே, ட்ரக்ஸு இல்லை அந்த சப்ஸ்டன்சஸ் வந்துட்டாலே கம்ப்ளீட்டாக அதோட பர்வியூ இந்த 3 ஆக்ட் கீழே மட்டும்தான் வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இந்த புதன்கிழமையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுருக்கு. அதாவது எந்த சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸு, நியூஸு, ஆர்டிக்கல்ஸ், எந்த நியூஸ் பேப்பர்ஸ் திறந்தாலுமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரபல நடிகர் பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரி, என்ன விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ட்ரக் இன்வால்வ்மெண்ட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சில நடிகரோட பசங்கள், செலிப்ரிட்டிஸோட பசங்க எல்லாமே வந்து கார் ரேஷ் டிரைவில் போய் இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரோட்டில் நின்று சண்டை போட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ட்ரக் இன்வால்வ்மெண்ட்டில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் சென்னையிலே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் வருது. ட்ரக் இன்வால்வ்மெண்ட்டில் பண்ணுறாங்க, ஓகே, அவர் கூட சேர்ந்து இன்னும் 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் வர கேள்விகள் என்னவா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, சரி, ஏன் இவர் வந்து செலிப்ரிட்டி பையன், ஒரு ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்க வந்துட்டு ஒரு வில்லனோட பையன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பேசும் பொருளாக மாறுதா, இல்லை நிஜமாவே ட்ரக் இன்வால்வ்மெண்ட்டில் யாராச்சும் இருந்தால் அவங்கள வந்து இப்படி தான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஃப்ளாஷ் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஓகே, ட்ரக்குக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, சரி, ஓகே, அவருமே நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். யாருன்னா மன்சூர் அலிகான் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதாவது வந்துட்டு நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம் நியூஸ் சேனல்ஸில். கோர்ட் முன்னாடி நின்றுட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, ஏன்னா அது இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவுபடுத்திக்க விரும்ப வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா போதை வஸ்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எல்லாமே வரும். ஆக்சுவலி இது ஆல்கஹாலும் வரும், ட்ரக்ஸும் வரும், எல்லாமே வரும். சரி, ஓகே, அப்போ வந்து ஆல்கஹால் வந்துட்டு எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை வந்து நமக்கு வைன் ஷாப்ஸ் இருக்குது. அப்போ ஏன் அதை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து ட்ரக் எடுத்தால் மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்க? இதுவும் போதை வஸ்து தான், இதுவும் போதை வஸ்து தான். குடிச்சிட்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த இடத்துல. ஸோ இதை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து அந்த இடத்துல தவறு கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலை இன்னும் ப்ரிவென்ட் பண்ணலை. அதாவது ஆல்கஹால் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட்டட் ஏரியாவாக தமிழ்நாடு மாறலை. அதனால ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் இஸ் லீகல் அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் இல்லீகல். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன் வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பிளைண்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் நம்ம மன்சூர் அலிகான் வந்துட்டு அந்த கோர்ட் வாசல் நின்று பேசுனதையும் நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு, எல்லாமே போதை வஸ்து தானே, அதாவது ஆல்கஹாலும் போதை வஸ்து தான், இந்த இடத்துல வந்து ட்ரக்ஸும் போதை வஸ்து தான். அப்படி இருக்கப்போ ஏன் குடிக்கிறவங்களை யாருமே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுலேயும் போதை ஏறும், இதுலேயும் போதை ஏறும் தானே, ஏன் அதை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ட்ரக் கன்சியூம் பண்ணுறவங்களை மட்டும் ஏன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல லென்த்தி ஒரு விஷயம் பேசியிருப்பார். பேசிட்டு பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏன்பா வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணால் போலீஸ் பிடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? உள்ளே போயிட்டு நிறைய புக்ஸ் படி, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனதா நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லி அனுப்பினார். இது வந்து நிறைய மீம்ஸாகவும் மாற்றப்பட்டது, நிறைய பேசும் பொருளாகவும் மாற்றப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இதுதான் நமக்கு வந்து கண்டென்ட். ஓகே, அவர் வந்து புதன்கிழமை அரெஸ்ட் ஆகுறாரு, ஒரு வீட்டில் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க.
அரெஸ்ட் பண்ணி யார் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா திருமங்கலம் போலீஸ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வித் ஸ்பெஷல் டீம், அதாவது நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டட் ஸ்பெஷல் டீமோட போயிட்டு அவங்க அந்த பையன்கிட்ட வந்து, அதாவது அலிகான் துக்ளக் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து விசாரணை நடத்தப்படுது. விசாரணை நடத்தப்பட்டு அவர் அம்பத்தூர் கோர்ட்டில் அவரை ப்ரொடியூஸ் பண்ணி 15 டேஸ் அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு வந்துட்டு ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, when it comes to second thing, அதாவது பார்ட் 2, ஓகே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே ஓகே. இப்போ அவரே என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, மன்சூர் அலிகான் இன்னொரு இன்டர்வியூவும் கொடுத்துருப்பாரு, அதையும் நம்ம இந்த இடத்துல ரிலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவருமே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் ஃபோனில் கூட தான் நிறைய நடிகைகளோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நான் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன், அதனால நான் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பேன், இல்லை பட சம்மந்தமாக சான்சஸ் சம்மந்தமாக பேசுறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இவர் ஏன் இதை சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு குவெஷனாக ரைஸ் ஆகலாம். பட் ஏன் வந்து அவர் அதை சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வந்தது, அதாவது அலிகான் துக்ளக்கை வந்துட்டு அவர் பையனை வந்துட்டு எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேள்விகள் வரப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா, அந்த பசங்களோட ஃபோனில் வந்து இவரோட ஃபோன் நம்பர் இருந்ததாக சொல்லி தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல மன்சூர் அலிகான் வந்து இந்த 2 விஷயத்தையும் அவர் வந்து கோரிலேட் பண்ணுறார். ஒருத்தவங்க ஃபோனில் நம்பர் இருந்தாவே வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிறத வந்து அவர் அந்த இடத்துல கேட்குறாரு. இது வந்து நமக்கு ஒரு 2 நாளாக சர்ச்சையாகவே போயிட்டு இருந்தது. அதாவது என்னென்னா, அவர் நிஜமாவே வந்து ட்ரக்கு கன்சியூம் பண்ணியிருப்பாரா, இல்லை ஜஸ்ட் ஃபோன் நம்பர் எப்படி போச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, அவருமே அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மூவிலையும் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட அவர் நம்பர் இருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை மட்டும் வச்சு எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்விக்கு நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அதாவது 3/12/24 அன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரின் ட்ரக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் நம்ம கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அதில் வந்து மல்டிபிள் ஆஃப் ட்ரக் டெஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ் வரல அதில், ஓகேவா. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான விஷயங்கள் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் அவர் ட்ரக்கு கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. அந்த டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெனபினாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்துட்டு அவர் கன்சியூம் பண்ணியிருக்காரு. அது வந்து நமக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் அலிகான் கஞ்சா பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க அப்பா பேசின மாதிரி, மன்சூர் அலிகான் பேசின மாதிரி இருக்கட்டும், இல்லை நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்விகளாக இருக்கட்டும், ஆமாங்க ஒரு ஃபோன் நம்பர் வச்சு என்ன இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அது பெரிய எவிடன்ஸா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பதிலாக இப்போது வந்திருக்கு. ஏன்னா பார்த்தவங்க பொய் சொல்லலாம், மேபி ஃபோன் நம்பர் வச்சுருக்கவங்க அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க வந்து கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கும் அதில் வந்து சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க கூட அந்த இடத்துல ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி பொய் சொல்லும்? மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அலிகான் துக்ளக் அவர் வந்துட்டு ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்காரு, அதுக்கு நமக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இது வந்து இந்த இடத்துல நம்ம 2வது விஷயமா பார்க்கணும். சரி, ஓகே இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாரு. ஓகே, ஒரு 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 எப்படி சொல்கிறது, லிங்க் மூலியமாக வந்துட்டு வேற ஒருத்தவங்க கிட்டேருந்து இவர் நம்பர் இருந்ததுன்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார் இந்த இடத்துல. இது எல்லாமே ஓகே. இவர் கூட சேர்ந்து வேறு யார் எல்லாமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 10 இண்டிவிஜுவல் வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இது நம்ம இன்னொரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம் ஆக்சுவலி. என்னென்னா லாஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதாவது காட்டாங்குளத்தூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ், அந்த காலேஜ் பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பொசிஷன் இருந்தது, அதாவது ட்ரக்ஸ் பொசிஷன். விச் மீன்ஸ் அவங்க வந்து அந்த இடத்துல ட்ரக்ஸை வச்சுருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்களும் இதுக்குள்ளே இன்வால்வ் அப்படிங்கிறது தான் இப்போ போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரி ஓகே இப்போ இவர் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து 2 பிரிக்கலாம் ட்ரக்ஸ்ன்னு வரப்போ, கன்செப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஹோல்டிங் பொசஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம 2 பிரிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இவர் வந்து இவர்கிட்ட பொசஷன் கிடையாது, விச் மீன்ஸ் இவர் இருந்த வீட்டில் எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படலை. ஓகே, அப்போ இதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொசஷன் அண்ட் சேல் ஆஃப் பேண்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கன்செப்ஷன் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டெஸ்ட் மூலியமாக. இப்போ ஏன் பொசிஷன்ன்ற வேர்டு திரும்ப இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு ஃபோன் நம்பர் மூலிமா வச்சு பண்ணாங்க இல்லையா, அதனால இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து தான் அந்த ட்ரக்ஸை சேல் பண்ணுறாங்கன்றது மொதல் விஷயம். 2வது நம்ம லாவில் ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணுவோம், அதாவது கிரிமினல் கான்ஸ்பைரசி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்டென்ஷனுக்காக ஒரு விஷயத்துக்காக கூட்டாக சேர்ந்து எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். அந்த ஆக்டும் அந்த செக்ஷனும் கிரிமினல் ஆக்டும் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் வித்
நார்கோட்டிக் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூடயும். ஓகே, கிரிமினல் கான்ஸ்பைரசி ஓகே, இன்டென்ஷன் இருந்தது, அது எப்படி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, லாவில் நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவ் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்ரேஷன் இருக்கணும், அப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் இருக்கும் அப்படின்னு. இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரக் வந்து பேண்ட் அப்படிங்கிறத. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த இடத்துல மோட்டிவ் இருந்திருக்கு, விச் மீன்ஸ் ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சர்க்குலேஷனில் விடுறதுக்காக, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்பாயில் பண்ணுறது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மோட்டிவ் இன்டென்ஷனும் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருந்திருக்கு, அவங்க ட்ரக் தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க, அதனால நிறைய பேரோட லைஃப் பாதிக்கப்படலாம், நிறைய பேர் உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரிப்ரேஷன்னா என்னங்க அப்படின்னா, ட்ரக்கை ஓகே சேல் பண்ண போகிறோம், அந்த ட்ரக்கை எங்கேருந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் அது பேண்டு. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திராவிலேருந்தும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ட்ரக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல ப்ரிப்ரேஷன். ஃபைனலி எக்ஸிக்யூஷன். கொண்டு வந்த ட்ரக்கை வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்வால்வ்டாக இருக்குது, அதாவது விச் டு ப்ரூவ் தட் இவங்க ஒரு கிரிமினல் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா, 10 இண்டிவிஜுவலை வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த 10 பேரையும் இவர் அலிகான் துக்ளக் கூட சேர்த்து தான் அம்பத்தூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிதான் ஜுபின். அவரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸில் வந்து ஜிபே டிரான்சாக்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரக்குக்காக வந்துட்டு அவர் பேமெண்ட்ஸ் பண்ணது, அவர் வாங்கினார் இல்லையா, அவங்களுக்கு பண்ண பேமெண்ட்ஸ், இதுவும் இன்னொரு எவிடன்ஸ் இந்த கேஸில். அடுத்தது வந்துட்டு இந்த கேங் எங்கேருந்து வந்து கஞ்சா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ட்ரக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகமத் அண்ட் ஜயாமுஜீன். அவங்க வந்து மண்ணடியை சார்ந்தவங்க, அதாவது சென்னை மண்ணடியை சார்ந்தவங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு ஆப்ரேஷன். ஆக்சுவலி ட்ரக்கை வந்து ஒரு இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே அதை சர்க்குலேஷனில் விடுறதுல இந்த பர்சன்ஸ் எல்லாமே இன்வால்வ்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தவங்க அந்த ட்ரக்குக்கான பேமெண்ட்டை ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்த 2 பர்சன் ஃப்ரம் மண்ணடி, அவங்க தான் அந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்க்குலேஷனுக்கு விட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காட்டாங்குளத்தூரில் அரெஸ்ட் ஆன அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்த பர்சன்ஸ் வந்து இவங்க இதில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி தான் அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வச்சு புதன்கிழமை அன்னைக்கு ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸில் வந்துட்டு திருமங்கலம் போலீஸ் இவர் அலிகான் துக்ளக் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து இப்போ நம்ம சொன்னோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துச்சு, ஆந்திராலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இதெல்லாம் வந்துட்டு யார் வந்துட்டு இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்போ நம்ம நார்மலாக ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு வந்து லோக்கல் போலீஸே போதும் ஆக்சுவலி, ஏன்னா அவங்களுக்கு தான் அது அத்தாரிட்டேட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்தது இவங்க வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு நம்ம இங்கே டிராஃபிக்கிங் கேஸ், அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸில் யார் யார் வருவாங்க, அதாவது என்கொயரி பண்ணுற இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் யார் யார் வருவாங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் இன்வால்வ் இந்த இடத்துல. ஏன்னா எஸ்ஓசின்னு சொல்லுவோம், சீன் ஆஃப் கிரைம். இப்போ ஒரு இடத்துலேருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த இடத்துல நின்று அவங்க கஞ்சா விற்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் போலீஸ் வந்து சினாரியோக்குள்ளே வருவாங்க. ரெண்டாவது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் டிவிஷன். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து புழக்கத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற டீம் இருக்காங்க. மூணாவது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிபிஎன் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அவங்க. அடுத்தது என்சிபி, அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இவங்க. அப்புறம் இன்னும் சில ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களாம் யார் யார் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐ, கஸ்டம்ஸ் கமிஷன், தென் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சரி, இதெல்லாம் ஓகே, ஏன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம திரும்ப கேட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் இருக்கு இல்லையா. இப்போ தமிழ்நாடு டு ஆந்திரா ஒரு பார்டர் இருக்குது, ஆந்திரா டு கர்நாடகா ஒரு பார்டர், அந்த மாதிரி இந்தியா டு அதர் கண்ட்ரீஸ் ஒரு பார்டர் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஒரு ட்ரக் வந்து ஒரு இடத்துல பேண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை இம்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு அந்த இடத்துல சர்க்குலேஷனில் வந்து அவங்க விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த விஷயங்கள் ட்ரக் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதா, அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குதா, அதில் யாராவது இன்வால்வ் ஆகுறாங்களான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க தான் அந்த இடத்துல நின்று ஆக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே வராமல் வந்துட்டு லைக் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு உள்ளே வரலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இது வந்து யார் யார் ஆஃபீஸர்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன லா வரும், ஏன்னா இது நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். டிராஃபிக்கிங் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு வருது, அந்த விஷயத்தை கீப் ஆன் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்.
அப்படி பார்க்கும்போது என்னென்ன லாஸ் இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அதாவது என்டிபிஎஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ எல்லாருக்குமே ட்ரக்னா ஓரளவுக்கு காமனாக என்டிபிஎஸ் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 3 ஆக்ட் இன்வால்வ்டு. என்னென்ன ஆக்ட் அப்படின்னா, நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அதாவது 1985, 2014 அது ரீசன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. சரி, ஓகே, ஏன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வருது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நிறைய மெடிசன்ஸில் ஈவன் நம்ம வந்துட்டு ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதுக்குமே வந்து லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும். ஏன்னா நமக்கு சில மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு அந்த காம்பினேஷனுக்காக யூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்கணும். அந்த லைசன்ஸ் வச்சு தான் அவங்களோட மெடிக்கல் யூஸ்க்காக வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மீறினாங்க அப்படின்னா அவங்க மேலே கண்டிப்பாக ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் கீழே ஆக்ஷன் எடுக்கலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிசிட் டிராஃபிக் இன் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். இலிசிட் டிராஃபிக் அப்படின்னா இது வந்து புழக்கத்தில் வருது இல்லையா, நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட், இல்லை ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி வருது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த 3 ஆக்ட்டுமே வந்துட்டு யார் ஒருத்தர் வந்து இது கீழே ஒரு கன்சியூம் பண்ணாலோ இல்லை பொசிஷன் எடுத்தாலோ அவங்களுக்கு இந்த 3 ஆக்ட் மேலேயும் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ப்ளஸ் சொன்ன மாதிரி கிரிமினல் ஆக்ட், கிரிமினல் கான்ஸ்பைரசி கீழேயும் அவங்கள புக் பண்ணலாம். ஓகே, இது வந்து when it comes to law. நம்ம இப்போ இதில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 10லேருந்து 12 இண்டிவிஜுவல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு. அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஏஜ் 39, தென் மஸ்தான் அவரோட ஏஜ் 45, தென் ஜெகதீஷன் 25 வயசு, சதீஷ்குமார் 33, விஸ்வநாதன் 47, தீபக் ராஜ் 24, சித்தார்த் 25, அருள்குமார் 28, தென் அந்தோனி ராஜ் 29, சந்தோஷ் 27. இவங்க எல்லாமே வந்து இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது இன்னைய தேதி வரைக்கும். ஓகே, அதாவது திருமங்கலம் போலீஸால், அரும்பாக்கம் போலீஸ் இவங்களால வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. இவங்க வந்து என்னென்னா ட்ரக்ஸை வந்துட்டு வாங்கி சேல் பண்ணவங்க இல்லை பொசிஷனில் வச்சுருந்தவங்க ஏதோ ஒன்று. ஓகே, இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்ளை பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து வெளியேருந்து சப்ளை பண்ணாமல் லோக்கல் பர்சன்ஸ் கையில் கிடைக்காது. அது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நைஜீரியன், அதாவது நைஜீரியாவிலேருந்து வந்த ஃபிலிப் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் தி கார்டல் ஸ்மக்லிங். அதாவது மெத்தஃபிட்டாமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போது உள்ளே கொண்டு வந்துட்டு இதை வந்து புழக்கத்தில் விட்டது அந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லி, அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஐ மீன் பல்க்கு குவான்டிட்டியாக கொண்டு வந்துட்டு உள்ளே வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக, அதாவது அதை பிரித்து கொஞ்சம் குவான்டிட்டியாக இதை வந்து சர்க்குலேஷனில் விட்டதுக்காக இந்த பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர்ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, சி ஃபோர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னும் போது போலீஸ் வந்து அதுக்கு என்ன அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிலிப்பே வந்து அந்த இடத்துல அவரை பிடிச்சப்பறம் அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரோ ஒருத்தரை பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களே அவங்க வாயால் ஒப்புதல் வாக்குமூலம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வாயால் அவங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன ஒத்துருக்காரு அப்படின்னா, மெத்தாஃபிட்டமைனை வந்துட்டு அவர் தான் சர்க்குலேஷனில் கொண்டு வந்ததாகவும், அதை வந்து 50,000 to 1 lakh வந்து பர் கிலோகிராம், 1 கிலோகிராம் வந்து அவ்வளோ விலைக்கு வந்துட்டு மணிப்பூரில் சேல் பண்ண ஆரம்பித்ததாகவும், சென்னையில் வந்துட்டு அது 7 லட்ச ரூபா வரைக்கும், அதாவது 1 லட்ச ரூபான்னு மணிப்பூரில் சேல் பண்ணுற அந்த ட்ரக்கை வந்து சென்னையில் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக பிரித்து 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் சேல் பண்ணதாகவும், அதை வந்து சர்க்குலேஷனில் தான் கொடுத்ததாகவும் அவர் வாயாலே வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். மொதல் விஷயம். 2வது வந்துட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தது த்ரூ பார்டரில் வந்துட்டு அந்த பர்சன் நைஜீரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னும் போது மியான்மருக்குள்ளே எப்படி போயிருக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து மியான்மருக்கு அவர் எப்படி கொண்டுட்டு போனார் அப்படின்னும் போது அவர் வந்துட்டு இந்தியா மியான்மர் பார்டர் வழியாக கொண்டு போனதாகவும் அவர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இது இவ்வளோ பர்சன்ஸ் இன்வால்வ்டு. இப்போ நம்ம பார்த்தோம் ஃபிலிப் ஆகட்டும், இல்லை இன்னும் நம்ம சில பேரை பார்த்தோம், அதாவது ஒரு 10 பேர் 11 பேர் எல்லாருமே வந்துட்டு டைரக்ட் இன்வால்வ்டு இன் செல்லிங் தி ட்ரக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, அவங்க கைட்ட பொசிஷன் வச்சுட்டு அவங்க போய்ட்டு எல்லா இடத்துலையும் சேல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, பட் ஆனால் திரும்ப வந்துட்டு ஒரு கொஷின் என்ன இந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படின்னா, அலிகான் துக்ளக், அதாவது மன்சூர் அலிகானோட சன் வந்துட்டு இவர் தான் போய் சேலே பண்ணலையே. இவர் கையிலேருந்து இவர் போய் எங்கேயும் யாருக்கும் ட்ரக்ஸை வந்து விற்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. இவர் ஜஸ்ட்டு கன்சியூம் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபோனில் வந்துட்டு ஏதோ இது இருக்கும் போது வந்துட்டு இவரோட ஃபோன் நம்பர்ஸ் இருந்தது, ஜிபே டிரான்சாக்ஷன்ஸில் ஏதோ இவரோடது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, ஆஸ் பர் நம்ம பார்த்த அந்த 3 ஆக்ட் படி வந்து ஈவன் கன்சப்ஷன் ஆஃப் ட்ரக் இஸ் இல்லீகல் இன் தமிழ்நாடு. ஏன்னா இப்போ சில ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம்,
வேறு சில ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து தோட்டம் வச்சு கஞ்சா வளர்க்குறவங்களும் இருக்காங்க, கஞ்சாவை வந்துட்டு வாங்கி சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுதான் திரும்ப ஒரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் மேன் ஷுட் கோ வித் த லா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரியில் என்ன லா இருக்கோ அந்த லா சரின்னு சொல்லுச்சுன்னா சரி, அந்த லா தப்புன்னு சொல்லுச்சுன்னா தப்பு. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஈவன் போலீஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பெட்லிங் ஆஃப் கஞ்சா அதில் வந்து இவர் இன்வால்வ்டு கிடையாது. அதாவது கஞ்சா வந்து இவர் கொண்டு போய் விற்கிறதாகட்டும் இல்லை வேறு யாருக்காவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும் அதில் இவர் இன்வால்வ்டு டைரெக்டாக இன்வால்வ்டு கிடையாது. பட் இன்டைரக்ட்லி இன்வால்வ்ட் அண்ட் தென் கன்சியூம்டு ட்ரக்ஸ். அதனால தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 பிரிவின் கீழே தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸோட இன்னும் சில டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, முகமது ரியாஸ் அலி அப்படிங்கிறவர் 22 வயசு, தென் யுகேஷ் 28, சையத் ஜகி 22, ஃபசில் அஹமத் 26 வயசு. இவங்க எல்லாம் புதுப்பேட்டை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்துலேருந்து 2 பர்சன்ஸ். யாருன்னா சந்தோஷ்குமார் அண்ட் தென் குமரன் 27 and 26. ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டில் டேட் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, அந்த நைஜீரியா பர்சன் நம்ம பார்த்தோம், ஃபிலிப் பார்த்தோம். அவர்கிட்ட தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பர்சன் யார்கிட்ட வந்துட்டு அதாவது இந்த ட்ரக்கு வந்துட்டு கை மாறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகேயன் 21 வயசு, அப்புறம் அண்ட் தென் அரவிந்த் பாலாஜி 20 மந்தவெளியை சார்ந்த அந்த பர்சன், தென் வத்சல் 21 வயசு கூடுவாஞ்சேரி, தென் ஆருணி அண்ட் தென் த்ரிஷன் சம்பத் மறைமலை நகர். இவங்க எல்லாம் தான் அந்த காலேஜ் பக்கத்தில் இருந்து லாஸ்ட் மந்த் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ். ஓகே, நமக்கு ஒரு ரெக்கார்டு ஒரு ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நடந்ததுலேயே வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ சர்க்குலேஷனில் வந்து நமக்கு ட்ரக்ஸ் போயிட்டுருக்கணும். ஈவன் கவர்மெண்ட்டுமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். என்னென்னா அந்த போதை வஸ்துக்கள் அதாவது ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து சர்க்குலேஷனில் இல்லாத அளவுக்கு எல்லா மெஷர்ஸும் நாங்கள் எடுப்போம், எப்போவுமே எடுத்துகிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து போலீஸும் ஈவன் அதுதான் வந்து நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தது. ஐயோ அதை கன்சியூம் பண்ணணுமா, போதை இது. ஏன்னா குடிக்கிறவங்களோட ரேஷோ பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ரேஷோ இருந்துட்டு தான் இருக்குது. அந்த ட்ரக்கு வந்துட்டு எடுக்கவே இருந்த ஒரு நிலைமை மாதிரி இன்றைக்கி ஒர்க் கோயிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அந்த ட்ரக்கோட எப்படி சொல்கிறது ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு சர்க்குலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸோட பேரண்ட்ஸ் யாருக்குமே இந்த பர்சன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ்டுன்னு தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயோ நம்ம ஹாஸ்டலில் விட்டுருக்கோம், அவங்க வந்து காலேஜ் போகிறாங்க, காலேஜ் போயிட்டு வராங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்னைக்கு அதை நம்ம நியூஸில் பார்த்துருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நியர்லி ஒரு 50 போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஒரு போயிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு அந்த என்கொயரி முடியும் போது ஒரு 4 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இன்னைக்கு மன்சூர் அலிகான் பையனோட அரெஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மொதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப சொல்கிறோம் எல்லாமே வந்து சட்டம் சரியில்லை, ஒழுங்கு சரியில்லை, இது எல்லாமே போயிட்டுருக்கு, சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் போலீஸ் அஃபீஷியல்ஸ். அதாவது ஒரு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒருத்தவங்களோட டியூட்டி தான் கண்டிப்பாக அந்த சர்க்குலேஷனை வந்து தடுக்கணும். ப்ளஸ் வந்து அது இனிமேல் வந்துட்டு யாருமே கன்சியூம் பண்ணாத அளவுக்கு இல்லை பொசஷன் ஓனர்ஷிப் வச்சுக்காத அளவுக்கு சட்டங்களில் வந்து அவங்களுக்கு தண்டனைகள் வாங்கி கொடுக்கணும். எல்லாமே நமக்கு அந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. பட் அட் தி அதர் எண்ட் நம்ம இன்னொரு விஷயமும் யோசிக்கணும். நம்ம வாங்கி கன்சியூம் பண்ணுறதுனால தானே அவ்வளோ சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகுது போயிட்டே இருக்குது அப்படின்னா அது யாராலன்னா வாங்குறவங்களால தான். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் when it comes to drug ஆல்சோ போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம பார்த்த மற்ற அஃபிஷியல்ஸ் ரிலேட்டட் டு NDPS ஆகட்டும் எல்லாருமே அவங்க இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணுற விஷயங்கள் அது சர்க்குலேஷன் ஆகாமல் இருக்க, டிராஃபிக்கிங் பண்ணாமல் இருக்க, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட் தி அதர் எண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு யோசிச்சு ஹெல்த் ரீசன்ஸை வந்து வச்சு ப்ளஸ் ஏன்னா ட்ரக்குன்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆல்கஹால் ஆகட்டும் அதை சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட் கிடையாது. அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணுறது அது கடுமையானவங்களும் இருக்காங்க. பட் ட்ரக் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா அது எடுத்தோடனே அவங்களோட ஹெல்த் உடனே அஃபெக்ட் ஆகுறது, அவங்க அந்த பாயிண்டில் இருந்துகிட்டு இருக்கிறது, அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, அதனால நிறைய க்ரைம்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியல்ஸ் டு த மேக்ஸிமம்
அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டுட்டு இதை சர்க்குலேட் ஆகக்கூடாது, யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ இந்த க்ரைமை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அட் தி அதர் எண்ட் இதை யாரெல்லாம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ரேஷியோ அவங்கவுங்களாம் யோசித்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரக்கை வந்துட்டு ஒரு டிராஃபிக்கிங் வந்து நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட கேஸில் அலிகான் துக்ளக்கோட கேஸில் இப்போது வந்த அப்டேட் என்னென்னா, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு எஸ் அவரை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காரு, ஆமாம் அவர் தான் வந்துட்டு ட்ரக்கு கன்சியூம் பண்ணியிருக்காரு, அதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், அவருக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ NDPS ஆக்ட் படி நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பண்ணால் தப்பு அப்படின்னு ஆக்ட் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லீகல் பொசஷன், அதாவது ட்ரக்ஸே வந்து இல்லீகல் தான். ஏன்னா நம்ம திரும்ப சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டால் இந்த இடத்துல பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அது வந்து இல்லீகல். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலோ மேனுஃபேக்சர் பண்ணாலோ கல்டிவேட் பண்ணாலோ இல்லை பொசஸ் பண்ணாலோ இது எல்லாமே தப்பு. அதாவது இப்போ சில பேர் வந்து மற்ற செடி வளர்க்குற மாதிரிலாம் நம்மளால கஞ்சா இல்லை வேறு எந்த செடியாவது வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ஆஸ் பர் லா அதை கல்டிவேட் பண்ணுறது இல்லை அதை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை அதை வந்து வளர்த்து என்னோட யூஸ்க்காக நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதை சேல் பண்ணுறது இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருந்து அதை நம்ம வாங்குறது இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. நான் இதில் எதுவுமே இன்வால்வ்டு இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரியும் அது வந்து ஜஸ்ட்டு வந்து நான் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிவிட்டேன், இல்லை அதை நான் வந்து ஒரு ஸ்டோருக்கு நான் கொடுத்தேன், இல்லை நான் கன்சியூம் பண்ணேன் அப்படின்னு இதில் எது பண்ணாலுமே தப்பு, இதில் எது பண்ணாலுமே பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் லா சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இது நம்ம பிரிப்போம். இப்போ நமக்குமே வந்து நிறைய சொல்லுவோம். இப்போது சில பேர் மாட்டினவங்களாம் நம்ம கேசஸாக ஆகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வச்சுருந்தேன்னா நான் ஒன்றும் அவ்வளோலாம் வச்சிடல, கொஞ்சமாக வச்சுருந்தேன், கிராம்ஸ் கணக்கில் வச்சுருந்தேன், அப்படி இல்லைங்க 1 கிராம் தான் 1/2 கிராம் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ கிராம்ஸ் வச்சுருந்தாலும் ஆஸ் பர் திஸ் ஆக்ட் அது வந்து தப்பு தான். அதை எப்படி பனிஷ்மெண்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்மால் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி லெஸ் தென் கமர்ஷியல் குவான்டிட்டி பட் மோர் தென் ஸ்மால் குவான்டிட்டி, மூணாவது கமர்ஷியல் குவான்டிட்டி. அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஸ்மால் குவான்டிட்டி பல்க் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி. ஸ்மால் குவான்டிட்டி ஃபார் ஓன் யூஸ், பர்சனல் யூஸு, பல்க் குவான்டிட்டி ஃபார் கமர்ஷியல் யூஸ், அதாவது அதை வந்து சேல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரித்து அதை வந்துட்டு சர்க்குலேஷனில் விடுறதுக்கோ இது எது பண்ணாலுமே வந்துட்டு தப்பு தான். ஸ்மால் குவான்டிட்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அப் டு 1 year இம்ப்ரிசன்மெண்ட், இல்லைனா 10,000 ரூபா ஃபைன், இல்லைனா ரெண்டுமே இருக்குது. அதாவது கொஞ்சமாக இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 கிராம் வச்சுருந்தேன், 1 கிராம் வச்சுருந்தேன், இல்லை அதை விட நான் கம்மியாக வச்சுருந்தேன், என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எது சொன்னாலும் நீங்கள் பண்ண தப்பு வந்து இந்த இடத்துல நியாயம் ஆகாது. மொதல் விஷயம், உங்களுக்கு கிடைக்க போகிற பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் போகுது, உங்களுக்கு மேலே எடுக்கிற ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா 1 year வரைக்கும் ஜெயில், 10,000 ரூபா ஃபைன், இல்லைனா இது ரெண்டுமே சேர்ந்து தரப்படும். இது வந்து ஃபார் ஸ்மால் குவான்டிட்டி. அடுத்தது வந்து லெஸ் தென் கமர்ஷியல் குவான்டிட்டி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல மீடியேட்டுன்னு இன்டர்மீடியேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியும் இல்லை, ரொம்ப பெரிய கமர்ஷியல் குவான்டிட்டியும் இல்லை, பட் ஒரு குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அப் டு 10 years prison, ஃபைன் அப் டு 1 lakh or both. 10 வருஷம், அதுக்கே 10 வருஷம் பனிஷ்மெண்ட் ப்ளஸ் 1 lakh ஃபைன் ஏதாவது இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கலாம். அடுத்தது கமர்ஷியல் குவான்டிட்டி, அதாவது பார்த்தோன்னா நான் ரொம்ப நிறைய கிலோகிராம்ஸாக வாங்கி நான் வந்து சர்க்குலேட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 10 years, அதாவது குறைஞ்சபட்சம் 10 வருஷம், அது அதிகபட்சம் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், அதாவது வாழ்நாள் வந்து ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா டெத் சென்டென்ஸ் வரைக்கும் போகலாம். அதாவது தூக்கில் இடப்படுற அளவுக்கு கூட பனிஷ்மெண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் வித் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் த கேஸ். அதுக்கும் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம். ஸோ இதுதான் விஷயம். 1 year and then 10,000 ரூபா, தென் பார்த்தோன்னா 10 years with 1 lakh. அடுத்தது வந்துட்டு மினிமம் 10 years, மேக்ஸிமம் டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டெத் சென்டென்ஸ் 1 to 2 lakhs வந்துட்டு ஃபைன். இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்போம் இந்த இடத்துல என்ன பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு பெயில் கிடச்சிரும். ஏன்னா நம்ம கிரிமினல் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்சஸ் இருக்குது. அதாவது ரிகரஸ் பனிஷ்மெண்ட், கம்மி பனிஷ்மெண்ட்டுக்கு வந்துட்டு விச் மீன்ஸ் அந்த இடத்துல பெயில் கிடைக்கும். அந்த சில விஷயத்தில் வந்துட்டு அரெஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணால் சில கேசஸில் வந்து பெயில் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் பெயில் தான் கிடைக்க தான் போகுது. உள்ளே போகிறாங்க, அரெஸ்ட்டாக எவ்வளோ சிவியர் அஃபென்ஸாக இருந்தாலும், அது மர்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ரேப்பு, போக்சோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மேண்டேட்ரி பெயில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அந்த பெயில் கூட எதனால் கிடைக்குது அப்படின்னா, இல்லை அவங்க நிரபராதின்னு சொல்லி வெளியே விடுற விஷயங்கள் கிடையாது, அவங்க வந்து கேஸை ட்ரையலில் கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிரிமினல் ஆக்ட்ஸில் நம்ம கேட்டகரிஸ் இருக்குது. இந்த அஃபென்ஸ் பெயிலபிள், இந்த அஃபென்ஸ் நான் பெயிலபிள்னு. பட் NDPS ஆக்டை பொறுத்த வரைக்கும்
அந்த நம்ம 3 லா பார்த்தோம் இல்லையா ஆக்ட், அதை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்ட்டுமே இதுக்குள்ளே இப்போ ஒரு ட்ரக்கு அப்படின்னு உள்ளே வந்துட்டாலே எல்லா அஃபென்சஸும் நான் பெயிலபிள் அஃபென்சஸ் தான். விச் மீன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் பெயில் ட்ரை பண்ணிக்கலாம். அது எத்தனை நாளில் கிடைக்குது அப்படின்றது கோர்ட் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அகெயின் டிபெண்ட்ஸ் வித் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதில் கேட்டகரிஸ் எடுத்துகிட்டு வரலாம். அவங்க ட்ரக்ஸ் வச்சுருந்தாங்களா, அவங்க பொசிஷனில் அது மட்டும் தான் இருந்ததா, அது ஓன் யூஸ்க்கா, கமர்ஷியல் யூஸ்க்கா, இல்லை அவங்க சர்க்குலேஷனில் விட்டாங்களா, அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டரா, ஏன்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணியிருக்காங்களா. ஏன்னா நம்ம வந்து ஒரு லாவில் வந்துட்டு ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க வராங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அவங்களோட பேக்ரவுண்ட் செக். ஏன்னா பெயிலையும் அது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் அவங்க அஃபென்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஹேபிச்சுவல் அஃபெண்டரா, விச் மீன்ஸ் கீப் ஆன் ரிப்பீட்டடாக அந்த அஃபென்சஸை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா நமக்கு அதர் லா பார்த்தோன்னா நமக்கு கூண்டாஸே இருக்குது இந்த இடத்துல. ஒரு வாட்டி ஒரு அஃபென்ஸை பண்ணுறாங்க, திரும்ப 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 அதே நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து கேன் பி சார்ஜ் அண்டர் கூண்டாஸ் ஆக்ட். அது மேலே அவங்களுக்கு எல்லா பனிஷ்மெண்ட்டும் எடுக்கலாம். பட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே, ட்ரக்ஸ் இல்லை அந்த சப்ஸ்டன்சஸ் வந்துட்டாலே கம்ப்ளீட்டாக அதோட பர்வியூ இந்த 3 ஆக்ட்டு கீழே மட்டும்தான் வரும். இது வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா நான் வச்சுருந்தேங்க, இல்லைங்க நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா போய் அங்கே நின்னேன், அந்த பர்சன் கிட்ட ஃபோன் பேசினேன், எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லி நம்ம இதிலிருந்து என்னோட இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லி நம்மளால் வெளியே வர முடியாது. பிகாஸ் பி அவேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாருமே சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம போய் நிற்கிறோம், எனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் வந்துட்டு பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். இல்லை நான் இப்போ போனால் டிராஃபிக் வந்து லைட்ஸ் இருக்குது, நான் போனால் போலீஸ் என்னை பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு எப்படி யாராலையும் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் அவங்க பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸ்க்கும் என்னென்ன விஷயங்கள்ன்றது when it comes to law கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லாவில் நம்ம சொல்லுவோம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இஸ் அன் எக்ஸ்கியூஸ், மிஸ்டேக் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். எனக்கு லா தெரியாது, இது பண்ணால் இது தவறு நடக்கும், இது பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸை யாராலும் வந்துட்டு கொண்டுட்டு வர முடியாது. இதுதான் லா சொல்கிற ஒரு விஷயம். அகெயின் பேக் டு இந்த கேஸ், அதாவது அலிகான் துக்ளக் அவரோட கேஸ் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆசிலேட்டடாக இருந்தாங்க, எல்லாருமே இருந்தோம். இருக்குமா இருக்காதா, ஜஸ்ட்டு ஃபோன் நம்பரை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க என் பையன் பேரை சொன்னதுனால எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ்க்கெல்லாம் எண்ட் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்திருக்கிறது தான் மெடிக்கல் ரிப்போர்ட். அதில் வந்து அவர் கெனபீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸை அவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ 15 days ரிமாண்டில் உள்ளே இருக்கார். அம்பத்தூர் கோர்ட்டில் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு புழலில் இப்போ அவர் இருக்கார். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகுது, போலீஸ் என்னென்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தென் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி எல்லாம் சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ஃபர்தர் டேஸில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.